நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஜூலை மாதம் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. ஆண்டவருக்கு உகந்த அற்புதமான அடையாளமாக அவருடைய மார்பு பக்கம் சாய்ந்திருந்த அன்பு புனிதரைப் போல நீங்களும் ஆண்டவருடைய இரக்கத்தின் மார்பில் சாய்ந்திருக்கிறீர்கள். உங்களுடைய விசுவாசத்தின் மட்டிலே நீங்கள் உறுதியாய் நிலைத்திருக்கிறீர்கள். ஆகவே ஆண்டவரும் உங்களுக்கு உகந்த அடைக்கலமாய் இருக்கிறார். நன்றியோடு அந்த ஆண்டவரை நாம் துதிக்கிறோம். கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்கச் செய்வார். கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்கச் செய்வார். ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு சொல்லுகிறது, உங்களிடம் விசுவாசம் இல்லாவிடில் நீங்கள் நிலை பெற்றிருக்க மாட்டீர்கள். இறைவாக்கினர் எசையாவின் நூலிலிருந்து நமக்கு உணர்த்தப்பட்டிருக்கிற இந்த வார்த்தைகள் நம்முடைய விசுவாசமே நம்மை ஆண்டவருக்குள் நிலை பெற்று இருக்க உதவி செய்திருக்கிறது. திருப்பாடல் 48 வரிகள், கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்கச் செய்வார். உங்களையும் அவருடைய நகராக உயர்த்தி அவர் ஆசீர்வதிக்கிறார். ஆகவே ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம். கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்கச் செய்வார். கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்கச் செய்வார். ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு உணர்த்துகிறது, அவர் மாண்பு மிக்கவர். கடவுளின் நகரில், அவரது திருமலையில் மிகுந்த புகழுக்கு உரியவர். இதோ இப்படி உயர்ந்த நிலையில் இருக்கிற அந்த ஆண்டவர் நம்மை சீயோன் மலை போல உயர்ந்து இருக்க அழைக்கிற அழைப்பை ஏற்று அனைத்து உலகிற்கும் மகிழ்ச்சியாய் இலங்குகிற அந்த சீயோன் மலை போல் உங்களையும் மகிழ்ச்சியோடு ஆண்டவர் வாழ வைக்கிறார். அநேகருக்கு நீங்கள் மகிழ்ச்சியின் அடையாளமாக இருக்க ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்கிறார். துன்பங்களை அகற்றி துயரங்களை மாற்றி ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வாத பெருக்கத்தின் அடையாளமாக உருவாக்குகிறார். நன்றி செலுத்தி ஆண்டவரை துதிக்கிறோம். கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்கச் செய்வார். கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்கச் செய்வார். ஆண்டவருடைய வார்த்தை, அரண்மனைகளில் கடவுள் வீற்றிருந்து தம்மையே அதன் கோட்டை என காட்டியுள்ளார். இதோ அரசர் அனைவரும் ஒன்று கூடினர், அணிவகுத்து ஒன்றாக வந்தனர். அதோ பார்த்ததும் திகைத்தனர், திகிலடைந்து ஓட்டம் பிடித்தனர் என்கிற வார்த்தை கடவுளுடைய மாட்சி, காண முடியாத வியத்தகு ஒரு ஆசீர்வாதம், காண முடியாத வியப்பு. அதை மகிமையில் இருக்கிற அரசர்களே பார்த்து வியந்து அவர்கள் ஓடினார்கள், திகிலடைந்தார்கள் என்றால் கடவுளுடைய பிள்ளைகள் நாம் அவரை மாட்சியில் காணப்போவது எவ்வளவு ஒரு மகிமை. ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை தருகிறார் என்கிற நம்பிக்கையோடு பாடி துதிக்கிறோம். கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்கச் செய்வார். கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்கச் செய்வார். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே ஞானத்தின் துவக்கம் என்கிற வார்த்தையை உள்ளத்திலே தாங்கி நாங்களும்
உம்முடைய இரக்கத்தின்மால் நாங்கள் நிறைவடைய, எங்களுடைய அச்சத் மேலிட உம்மை நாங்கள் அறிக்கை செய்கிறோம். ஆண்டவரே, இம்மட்டுமாய் உயர்த்திய உம்முடைய இரக்கம் எங்களை தொடர்ந்து உம்முடைய இரக்கத்தில் தாங்கி வழி நடத்துவதாக. இயேசுவின் கரங்களில் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.